السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وآتاهم الله الملك والحكمة. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாம் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனித ரமலான் மாதத்தில் 2வது பத்தினுடைய இறுதியை நெருங்கிவிட்டோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. 18 நோன்பும் 19வது தராவி தொழுதுவிட்டு அவருடைய இல்லத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நாம் வைத்த நோன்புகளை, நாம் தொழுத தொழுகைகளை, நாம் செய்த தான தர்மங்களை, நல்ல அமல்களை கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். 19வது தராவி ஒருவர் தொழுதால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்: யர்ஃபஉல்லாஹு தஆலா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை உயர்த்துகிறான், தரஜாத்துஹு அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான், ஃபில் ஃபிர்தௌஸ் ஃபிர்தௌஸிலே உயர்த்துகிறான் என்பதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அப்பேற்பட்ட நற்பாக்கியவான்களா நம்மை அல்லாஹ் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்முடைய ஹாஃபிஸ்மார்கள் 23 ஜுஸு நிறைவு செய்து 24ஆம் ஜுஸு ஓதி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 அத்தியாயங்கள் ஓதி நிறைவு செய்யப்பட்டுச்சு. சூரத்து சாஃபாத் அணி வகுப்புகள் என்பதாக ஒரு அத்தியாயம் நிறைவு செய்யப்பட்டுச்சு. சூரத்துல் ஸ்வாத் என்கிற ஒரு அத்தியாயம் ஓதி நிறைவு செய்யப்பட்டுச்சு. சூரத்து ஜுமர் கூட்டங்கள் என்பதாக ஒரு சூரா. இறுதியாக சூரத்துல் முஃமின் ஈமான் கொண்டவர் என்பதாக ஒரு சூரா. அதுவரைக்கும் நிறைவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஒரு 2-3 நாட்களாகவே சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து நிறைய செய்திகள் அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் குறித்து ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி நாம் முடித்துக் கொள்வோம். பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நல்லடியார்களை, சில நபிமார்களை அல்லாஹ் தன்னோடே வைத்துக் கொண்டிருப்பான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப சிறந்த நபி. சில நபிமார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் நுபுவத்தும் கொடுத்தான், ஆட்சியும் கொடுத்தான். அதிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆதாஹுமுல்லாஹுல் முல்க வல் ஹிக்மா, அல்லாஹ் அரசாட்சியையும் கொடுத்தான். அதே போல ஹிக்மத் என்கிற நபித்துவத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அதற்கு பின்னால் அவருடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அதே போன்று கிடைத்தது. சில நபிமார்களை எடுத்துக்கொண்டால் வெறும் அல்லாஹ் நபித்துவத்தை மட்டும்தான் கொடுத்திருப்பான், ஆட்சியை கொடுத்திருக்க மாட்டான். சில நபிமார்களை எடுத்துக்கொண்டால் ஆட்சியை கொடுத்திருப்பான். இப்படி ஏதாவது ஒண்ணுதான் சிலது கிடைக்கும். ஆனா இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 2ஐயும் கொடுத்து சிறப்பு படுத்தினான். சிறந்த முறையில் அவர்கள் ஆட்சியும் செய்தார்கள், நீதமாக இருந்தார்கள். இன்னஹு கான அவ்வாப், அவர் ரப்போடு தொடர்போடு எப்போதும் இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அவ்வாப் என்கிற வார்த்தை நிறைய இடங்கள்ல வருது. அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நபிமாருக்கு மட்டும்தான் சொல்லப்படுது. சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவங்களுக்கு மட்டும்தான் இந்த அவ்வாப், அவர் ரப்போடு தொடர்புடையவர், ரப்பை சார்ந்திருப்பவர், எப்பொழுதும் இறைவனை சார்ந்து இபாதத் செய்யக்கூடியவர் என்பதாக அதனுடைய பொருள். அதே போன்று இந்த 3 நபிமார்களுக்கு மட்டும்தான் நிஅமல் அப்து என்கிற அல்லாஹ் பட்டம் சூட்டுகிறான், சிறந்த நல்லடியார். இதெல்லாம் குர்ஆன் அல்லாஹ் வசனமாகவே பேசுகிறான். நிஅமல் அப்து, சிறந்த நல்லடியார் என்பதாக சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்றுதான் அவர்கள் நடந்தார்கள். மக்களுடைய அரசாட்சியாக இருக்கட்டும் அல்லது ரப்புடைய இபாதத்தாக இருக்கட்டும், 2த்திலும் நீதமாக தக்வாவோடு சிறந்து விளங்கினார்கள்.
அதிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆட்சியும் செய்தார்கள். நுபுவத் என்கிற நபித்துவத்தை சிறந்த நபியாகவும் இபாதத்திலே சிறந்த நல்லடியாரும் விளங்கி இருந்தார்கள் என்பதாக நம்ம குர்ஆன் வழியா நம்ம பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் பல அற்புதங்களை அவங்களுக்கு கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையிலிருந்து வரக்கூடியவர்கள் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை, தந்தையோட தந்தை, தந்தையோட தந்தை, இப்படி 12வது தலைமுறையில போய் முடியுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சம் அங்க வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா, 12வது வாப்பா அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இந்த நிகழ்ச்சி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில பேசிட்டு இருக்கும் பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆலமே அருவாஹ் என்கிற ரூஹுடைய இடத்துல நம்மளாம் அல்லாஹ்ட்ட சாட்சி சொன்னோமா இல்லையா, அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னது, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, யார் இந்த நபி, யார் இந்த மனிதர், ரொம்ப ஒரு பிரகாசமா ஒளிமயமா இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நான் தான் தாவூது இருக்கிற நபி என்பதாக அவங்க சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரையிலிருந்து தானே வராங்க, கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். அப்பொழுது அப்படி இருக்கும் பொழுது நீங்க எத்தனை வருஷம் இந்த உலகத்துல வாழ்வீங்க என்பதாக கேட்கப்படுது. இந்த விஷயத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கு மத்தியில சொல்றாங்க. முன்ன நடந்த வரலாறுகள் எல்லாம் சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க. நான் 60 வருஷம் இந்த உலகத்துல வாழ்வேன். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் ஒரு 40 வருஷம் என்னுடைய ஆயுள்ல இருந்து உங்களுக்கு தரேன், நீங்க வாழுங்க என்பதாக சொன்னாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷம் வாழ்ந்தவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல அற்புதங்களை அவங்களுக்கு கொடுத்தான். 3வது ஜுஸ்ல ஒரு ஆயத்து வருது, கத்தல தாவூது ஜாலூத, சில போர்க்களங்கள்ல ரொம்ப லேசா அவர்கள் வெற்றி கொண்டு விடுவார்கள். ஜாலூத் என்கிற ஒரு அரசவை நடத்தக்கூடிய அநீதமாக ஆட்சி செய்த ஜாலூத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உண்டிக்கோல் இருக்கு இல்லையா, உண்டிக்கோல்ல ஒரு பொடி கற்களை எடுத்து 4-5 உண்டிக்கோல் அல்லாஹ் கொடுத்தான். 4-5 உண்டிக்கோல் வச்சிருந்தாங்க. ஒரே உண்டிக்கோலை எடுத்து ஒரே ஒரு சின்ன கல் எடுத்து அவனுடைய பொட்டுல ஒரு இழுத்து அடிச்சாங்க, அவங்க வஃபாத் ஆகிட்டான். ஒரு அநீதமான ஆட்சி செய்த ஜாலூத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொன்றார்கள் என்பதா குர்ஆன்ல வருது. அது மட்டுமல்ல, சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரும்பு இருக்கு இல்லையா, இரும்பு, அந்த இரும்பு அவங்களுக்கு லப்பர் மாதிரி ஆடும். நம்மளாம் இரும்பு எடுத்தா அதை என்னது, அதை நெருப்பு காட்டி அதை வளைப்பாங்க, நிறைய விஷயங்கள் செய்வாங்க, ரொம்ப சிரமம். நெருப்பு காட்டி சூடு பண்ண பின்னாடி தான் அது வளையவே செய்யும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல வருது, ஹலல்னா ஹதீத் என்பதாக குர்ஆன்ல வருது. அதாவது லப்பர் மாதிரி வலை, அந்த கம்பி அவங்க இரும்பு எடுத்தானா இப்படி வளைப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஆக்குவாங்க, அதுல உருக்கு சட்டையெல்லாம் செய்வாங்க. கத்தீரத்தி சருதி குர்ஆன்ல வருது. உருக்கு சட்டை போன்று செய்து அதை வியாபாரம் செய்வார்கள். ஒரு நாளைக்கு ஒரு உருக்கு சட்டை. மிகப்பெரிய ஒரு ஆட்சிக்கு சொந்தக்காரர். அவர் நினைத்திருந்தால் என்ன வேணா செய்திருக்கலாம். எவ்வளவு பணம் காசு கூட நினைச்சா அவங்களுக்கு செகண்ட்ல வரும். இன்னைக்கு நடக்கிற ஆட்சி மாதிரி இல்லை. இன்னைக்கு கோட்டை 10 லட்சம் கிட்ட போடுறாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ ரொம்ப நீதமா ஆட்சி நடத்தக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலை நேரத்துல உருக்கு சட்டை செய்வார்கள். ஒரு நாளைக்கு ஒரு உருக்கு சட்டை செய்து விற்பார்கள். அந்த காசை தான் சம்பாதித்த அந்த சொந்த காசை வைத்து குடும்பத்தை நடத்துவார்கள். ரொம்ப பிரபலமான ஒரு ஹதீஸ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தங்களுடைய சொந்த பணங்காசுகளிலிருந்து நீங்கள் உங்கள் கையால் சம்பாதித்து சாப்பிடுவதுதான் சிறந்தது, அந்த மனிதர்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ன நபி அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபியான தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கான யஅமலு பியதிஹி, தன்னுடைய சொந்த கையால் அவர் இரும்பு உருக்கு சட்டையை தயாரித்து அவர் வியாபாரம் செய்து அதில் வரக்கூடிய பணம் காசுகளை வைத்து குடும்பத்தை நடத்தினார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. அப்போ டெய்லி ஒரு உருக்கு சட்டையை விற்பாங்க, அதில் வரக்கூடிய வருமானங்களை வைத்து குடும்பத்தை நடத்துவார்கள். அவருடைய அரசு கருவூலத்திலிருந்து ஒரு பைசா கூட சம்பளம் கூட வாங்க மாட்டாங்க என்பதாக நாம் பதிவை பார்க்கிறோம். அதே போல சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உலகத்திலேயே சிறந்த இபாதத்தான ஆள், அபுஅதுல் பஷர், மனிதர்களிலே சிறந்த இபாதத் செய்யக்கூடிய நபர் என்பதாக நம்ம பதிவை பார்க்கிறோம். எப்படின்னா இரவுல ஒரு பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா 3 மணி நேரம் தூங்கிடுவாங்க, 2 ஹவர் இபாதத் தொழுகைக்காக இபாதத் செய்வாங்க இரவு நேரத்துல. திருப்பி ஒரு 1 ஹவர் தூங்கி ஃபஜ்ருக்கு எந்திப்பாங்க. தினமும் இதே போல செய்வாங்க.
தொழுகை விஷயத்தில் சிறந்த மனிதராக அதெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இப்படிதான் வருஷம் ஃபுல்லா தொழுவாங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும், இபாதத்திலே சிறந்த நபர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக சொல்லுவாங்க. அதே போல நோன்பிலையும் சிறந்த நபர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் நோன்பை விட்டுருவாங்க. அஃப்திரு கான யசூமு யௌமன் வ அஃப்திரு யௌமன். வருஷம் ஃபுல்லா ரமலான்ல மட்டும் வைக்கிற மாதிரி இல்லை, வருஷம் ஃபுல்லா ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் நோன்பு விட்டுருவாங்க. இந்த மாதிரி தொழுகையா இருக்கட்டும், இபாதத்தா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கியவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதே போன்று அவர்கள் குர்ஆன் ஓதுனா, நம்ம சொன்னோமா இல்லையா, ஜபூர் வேதத்தை அவங்க ஓதுனா ரொம்ப இனிமையா இருக்கும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சையதுல் குர்ரா, சிறந்த காரி, அவங்கள ஓத சொல்லி அல்லாஹ்வே கேட்பானா, அந்த அளவுக்கு இனிமையா ஓதுவாங்க. அவங்க குர்ஆன் ஓதும்போது அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இனிமையா ஓதுறது போன்று நீங்க ஓதுறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சஹாபியை பார்த்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஜபூர் வேதம் எப்படி இருக்குன்னா கவிதை நடையில இருக்கும், அதனால பாட்டு கூட படிப்பாங்களாம். ஒரு சஹாபி குர்ஆன் ஓதிட்டு இருக்கும்போது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கவிதை படிக்கிற மாதிரியே குர்ஆனை ஓதுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி குர்ஆன் ஓதுவதிலும் சிறந்தவர்களாக விளங்கினார்கள். இறுதியாக வத்தைர மஅசூரா, அவர்கள் திக்ரு செய்ய ஆரம்பித்தால் கூட பறவைகள், ஒட்டுமொத்த பறவைகளும் சுத்தி அமர்ந்து கொண்டு திக்ரு செய்யும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான். குர்ஆன்ல வஅதிபு மினத் தைரி, குர்ஆன்ல நிறைய ஆயத்துகள் வருது. ஒரு மலை, 4 மலைக்கு மத்தியில நடுவுல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து திக்ரு செய்வாங்க. மலையும் திக்ரு செய்யும், கூட இருக்கிற எல்லா பறவைகளும் அவர் கூட வந்து உட்கார்ந்து திக்ரு செய்யும் என்பதாக வயுஸப்பிஹ்ன தைர அப்படின்னு வருது குர்ஆன்ல. கூட உட்கார்ந்து பறவைகளும் மலைகளும் திக்ரு செய்யும். மலைக்கு 4 மலைக்கு மத்தியில நடுவுல உட்கார்ந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அல்லாஹ் திக்ரு செஞ்சா, அந்த நம்ம சில இடங்கள்லாம் மாடியில ஒரு ரூம்ல அல்லாஹ்னு சொன்னா அது எக்கோ கேட்குமா இல்லையா, அந்த மாதிரி அவர் அல்லாஹ்னு சொன்னா சுத்தி இருக்கிற மலைகள் அல்லாஹும் திக்ரு ஓடுமா, சொல்றது அல்லாஹ். அப்போ மலைகள் பறவைகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திக்ரு செய்வது கூடவே திக்ரு செய்யும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எனவே நம்ம வரிசையா பார்த்தோம்னா சிறந்த ஆட்சியாளர், சிறந்த வணக்கசாலி, சிறந்த தொழுகையாளி, சிறந்த நோன்பு வைக்கக்கூடியவர், சிறந்த குர்ஆன் ஓதக்கூடியவர், சிறந்த திக்ரு செய்யக்கூடியவர், அவர் செய்கிற தொழில், அவர் ஈட்டிய வருமானத்தில் சிறந்த முறையில் தன் கையால் சம்பாதித்து விளங்கியவர், அதே போன்று சிறந்த முறையில் ஆட்சி செய்தவர். இப்படி பல்வேறு சிறப்புகளை இன்றைக்கு ஓதிய அத்தியாயத்திலும் முந்தைய நாட்டில் ஓதிய அத்தியாயத்தில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அவர்களுடைய ஈமானை போன்று, அவர்களுடைய இபாதத்தை போன்று நாமும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருவானாக. ஆமீன். வாஃபில் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நோன்பு வைக்கும் நிய்யத் நவைத்து சௌமகதி அன் அதாஇ ஃபர்லி ரமலானி ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத் செய்கிறேன், அல்லாஹ்விற்காக வேண்டி. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.